நான் சொல்ல வந்த கருத்தை நீங்கள் யாருமே கேட்கலங்கிற ஒரு அதீதி கோபத்தின் வெளிப்பாடு தான் அது. நான் தொடர்ச்சியாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன், மக்கள் பிரச்சனைகளை பேசி கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் செவிசாய்க்கவே இல்லை. நான் எங்கோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆஃப் த டங்கில் வர வார்த்தையை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டு ஒட்டுமொத்தமாக நான் பேச வந்த எல்லா விஷயத்திலையும் நீங்கள் புறந்தல்றீங்களா, அதுதான் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்கிறோம். நாங்கள் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. சீமான் பேச திருச்செந்தூர் விஷயத்துல இதுதான் ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இல்ல திருச்செந்தூர்ல கோவில் குடமுழுக்கில் தமிழில் நடத்த வேண்டும் மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அதை பற்றி ஏதாவது பேசியிருக்குண்டா? ஆம் சரின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வாதத்துக்காக எடுத்து வைத்ததுண்டா? இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி மாடுகளுக்காக, அது மேய்ச்சல் நிலத்துக்காக, அதன் மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ளே இருக்குங்கிறக்கா அதை பற்றி இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தியிருக்கோம். ஏதாவது பேசு பொருளாக இருக்கா? பேசியிருக்காங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நடந்திருக்கா? இல்லை. ஆனால் இன்று நீங்கள் ரித்தன்யா கொலைக்காக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி யாருமே பேசலை. ஆனால் அண்ணன் அதை பற்றி பேசும்போது மாதர் சங்கத்தை பேசின ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய சர்ச்சையாக ஆகிறதுங்கிறது இது உள்நோக்கம் கற்பிக்கிறதா நான் சொல்ல. இல்லை, இதுக்கு முன்னாடி நடிகை விஜயலட்சுமி கேஸில் கூட நானா அந்த பொண்ணை சோளக்குள்ள காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. அப்போ சீமான் அவர்கள் கோவப்பட்டா அந்த எக்ஸ்ட்ரீம் எங்கே இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரீம் அளவில் போய் கோவப்படுறாரு. பாசம் காட்டுனா, காமெடி பண்ணா, சிரிச்சா ரொம்ப வெளிப்படையாக அதுக்கும் அந்த சந்தோஷத்தோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் சந்தோஷப்படுறாரு, கலாய்க்கிறாரு, ஜாலியாக பேசுகிறாரு. கோவப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, சந்தோஷப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அப்போ சீமான் நார்மலாகவே இருக்க மாட்டாரா? இல்லை, அவரும் மனிதர் தானுங்க, எல்லாருக்குமே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? உணர்ச்சி வசப்பட்டு சிரிக்கணுமா? அது காமெடி பண்ணணுமா? உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசணுமா? இல்லை, மனித கேள்விகளும் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், மனிதனின் இயல்புங்க. நீங்கள் இயல்புக்கு மாறாக நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு பொது வெளியில் வந்துட்டாங்க, இவரை பேசும்போது நீங்கள் இவ்வளோ தான் பேசணும், இந்த மீட்டருக்குள்ளே தான் பேசணும், நீங்கள் சொல்லிக் கொடுப்பது மட்டும் தான் பேசணும், ஒரு தலைவர்னா இதை மட்டும் தான் அப்படி இல்லை. எல்லாரும் போல் அவரும் சாதாரண மனுஷன் தான். அவருக்கும் குடும்பம் இருக்குது, அவருக்குன்னு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய கட்சி இருக்குது, அந்த கட்சியை வழிநடத்தினார். அவருக்கும் ஆசா பாசங்கள் இருக்குது, கோபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதன் வெளிப்பாடாக தான் வருது. நீங்கள் ஒரு யதார்த்தமான மனுஷன் நீங்கள் பார்க்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு மைக்குக்கு வந்துருச்சு, கேமரா முன்னாடி வந்துச்சுன்னா நீ நடிங்கிறீங்க. நீங்கள் நடிச்சுட்டு போ, நீயே சாதாரண மனுஷனை போல இருக்கே, எல்லார் வீட்லேயும் போல் என் பிள்ளைகள்கிட்ட, என் மகன்கிட்ட, என் மனைவி கிட்ட கோவப்பட தான் செய்வாங்க. அது ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனின் வாழ்க்கை. அது நீங்கள் இதை மாடை மாற்றி நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வாழுன்னு நீங்கள் சொல்கிறீங்க.